காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏவும் 2 ஆண்டுகளாக பாஜகவில் அங்கம் வகித்து வந்தவருமான விஜயதரணி தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து விலகி தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அந்த வகையில் பாஜகவில் இருந்து விலகி விஜயதரணி தாவேகாவில் இணைந்தார். முன்னதாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் இருந்த விஜயதரணி கட்சி மீது ஏற்பட்ட அதிருப்தியில் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த நிலையில் தற்போது பாஜகவிலிருந்து விலகி தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். உங்கள் வரவு நல்வரவாக அமையட்டும் சகோதரி. அவரை தொடர்ந்து அதேபோல் அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சைமால், முன்னாள் எம்பி பாலகங்கா, இளவரசன் மற்றும் வனரோஜா ஆகியோரும் அமைச்சர்கள் ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா முன்னிலையில் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். அவரை தொடர்ந்து முன்னாள் எம்பி அண்ணன் இளவரசன் அவர்களை வெற்றி கழகத்திற்கு வருக என வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து முன்னாள் எம்பி ஐயா இளவரசன் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறோம். மேலும் நெல்லை முன்னாள் மேயர் புவனேஸ்வரி மற்றும் அதிமுகவை சேர்ந்த ஜான் மகேந்திரன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ ரவி, பரமக்குடி முருகேசன் உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஜயதரணி, தாவேகாவின் ஆட்சி நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சிறந்த ஆட்சியாக மாறி இருப்பதாகவும், ஊழலற்ற ஆட்சி மற்றும் போதைப்பொருள் கலாச்சாரம் ஒழிப்பு உள்ளிட்ட நோக்கங்களை இலக்காக கொண்டு முதலமைச்சர் விஜய் செயல்படுவதாகவும் புகழாரம் சூட்டினார். தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்த கட்சி என்ற அடிப்படையிலும் ஊழலற்ற ஆட்சியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்றைக்கு போதை கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிப்பேன் என்ற சபதத்தை ஏற்று இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள், பெண்களின் பாதுகாப்பு போன்ற விஷயங்களை உயர்த்தி பிடித்த ஒரு உன்னத தலைவராக இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கு தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அதில் இணைந்து பயணிப்பதை மகிழ்ச்சியாக பார்க்கிறேன்.